100 அடி சாலையில் அதிமுக பகுதி செயலாளர் எம்.ஏ. மூர்த்தி தலைமையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் இங்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என ஒவ்வொருவருக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் கூட்டம் முடிந்ததும் சரியான முன்னேற்பாடு இல்லாமல் பரிசு பொருட்களை அதிமுகவினர் வழங்கியதால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பாதி பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு மீதி பரிசு பொருட்களை வேளச்சேரி பகுதி செயலாளர் மூர்த்தி வீட்டிற்கு எடுத்து சென்றதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பரிசு பொருட்கள் வாங்க நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் புலம்பியபடி அங்கிருந்து கிளம்பினர். திண்டுக்கல்லில் ஒரு இளைஞரை 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி RM காலனி கோவிந்தாபுரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மாணவியுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென்று 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலை ஓரத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து சென்ற இருவரையும் கண்மூடித்தனமாக தாக்கினர். சாலையில் சென்றவர்கள் விரட்டவும் அங்கிருந்து இளைஞர்கள் அனைவரும் தப்பி சென்றனர். பட்டப்பகலில் இளைஞரை பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் தனியார் பள்ளியில் இடைவிடாமல் சிலம்பம் சுழற்றி நோபல் உலக சாதனை படைத்த சிறுமிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் DNRS அன்பு சிலம்பம் மற்றும் கராத்தே அறக்கட்டளை மற்றும் விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சார்பாக சிலம்பத்தில் நோபல் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நோபல் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 6 வயதுடைய மகிழினி, ஜஸ்ரிதா, கவினா என்ற 3 சிறுமிகள் 1 மணி நேரம் 15 நிமிடம் இடைவிடாமல் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுழற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். தொடர்ந்து சிறுமிகளுக்கு நோபல் உலக சாதனை விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் கார் வாஷ் நிறுவனத்தில் சர்வீஸ் விட்ட காரின் ஏசி பழுதானதால் அதற்கு நிறுவனம் முறையாக பதிலளிக்காமல் அலைக்கழிப்பதாக வாடிக்கையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் பழனிசாலையில் 5K கார் கேர் என்ற பெயரில் கார் வாஷ் மற்றும் பாலிஷ் செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு திண்டுக்கல் கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த சக்தியஜித் என்பவர் தனது காரினை கடந்த 17ஆம் தேதி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் இன்டீரியர் வாஷ் மற்றும் ரப்பிங் பாலிஷ் செய்ததற்காக கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாகனத்தை சர்வீஸ் விடும்பொழுது ஏசி செயல்பட்டதாகவும் பின்னர் சர்வீஸ் முடிந்து எடுத்தபொழுது செயல்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நிறுவனத்திடம் கேட்டால் அதற்கு நிறுவனம் முறையாக பதிலளிக்காமல் அலைக்கழிப்பதாக வாடிக்கையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் பூக்கக்கூடிய செர்ரி மலர்கள் தற்போது பூக்க துவங்கியுள்ளது. பனிக்காலம் துவங்குவதற்கு அறிகுறியாக பூக்கக்கூடிய இந்த மலரின் காரணமாக தற்போது கொடைக்கானலில் இரவு நேரங்களில் குளிரும் சற்று அதிகரித்துள்ளது. மதுரை அருகே உள்ள கல்புளிச்சாம்பட்டி கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள கல்புளிச்சாம்பட்டி கிராமத்தில் 240 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு கடந்த 120 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாட்டால் அவர்கள் தவித்து வருகின்றனர். மேலும் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளும் தண்ணீரின்றி தவிக்கின்றன. மேலும் இங்குள்ள மக்கள் குடிநீருக்காக 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ராஜபாளையம் அருகே திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் திமுக கட்சி சார்பில் திமுக பொது உறுப்பினர் கூட்டம் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த நிர்வாகிகளுக்கு அமைச்சர் மகன் ரமேஷ் மற்றும் ராஜபாளையம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் மண்டபத்தின் வாசலில் நின்றவாறு கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களுக்கு தலா 500 ரூபாய் வழங்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
குன்னூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர் மீது அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கரும்பாலம் பகுதியில் சாலையில் சட்டன் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் நடந்து சென்றபோது சின்ன கரும்பாலம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த செந்தில்குமார் மீது மோதியதில் அவர் பலத்த காயமடைந்தார். தொடர்ந்து படுகாயமடைந்த செந்தில்குமார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மூவரையும் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பிவிட்டனர். நடிகர் விஜய் கேரள மக்களின் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து கூறும்போது தமிழக மக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறுவார் என நம்புவதாக திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி தஞ்சாவூரில் பேட்டியளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அகில பாரத இந்து மகாசபா பாதுகாப்பு கோரிக்கை முழக்க மாநாடு பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் ராமநிரஞ்சன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், இயக்குநர் மோகன்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மாநாட்டில் கும்பகோணம் அருகே உள்ள உடையாளூரில் ராஜராஜ சோழனுக்கு தமிழக அரசு மணிமண்டபம் கட்ட வேண்டும், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ராஜராஜ சோழனின் சிலையை மாவட்டத்தின் முக்கியமான பகுதிகளில் அமைப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அகில பாரத இந்து மகாசபா பாதுகாப்பு மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசியது ஆன்மீக சிந்தனை உள்ளது, அவரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்றும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மகாவிஷ்ணு அவர் ஆன்மீகத்தை சொல்லிக் கொண்டிருந்தார், ஆன்மீகத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வேதம் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதிலே பிற்போக்கு இல்லை, இதிலே மதத்துவேசம் இல்லை, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய முறையை இந்து தர்மம் சொல்வதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு கொண்டிருப்பதை அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது. அவரை வழக்கில் விடுதலை செய்வது இந்து மகாசபா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.